வணக்கம். நான் எம் முர்ஷிதா, 3rd BCA. இன்றைய தலைப்பு அசிடிட்டி மாத்திரைகள். வயிற்றில் இருக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரப்பதால் வரும் பிரச்சனை அசிடிட்டி. பொதுவாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வயிற்றில் இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை கொன்று உடல்நல பிரச்சனைகள் பலவற்றில் இருந்தும் நம்மை காப்பாற்றும். மேலும் இந்த அமிலம்தான் சில நொதிகளின் வினைபுரிந்து உணவு செரித்தலுக்கு உதவி புரியும். பசி எடுக்கும் போது சாப்பிடவில்லை என்றால் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வெறும் வயிற்றில் சேமிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். குறிப்பாக உணவு குழாய் வயிற்றுடன் இணையும் இடத்தில் இருக்கும் பகுதியில் இருக்கும் குறையும் போது அமிலம் வயிற்றிலிருந்து மேலே எழும்பி உணவு குழாயில் நுழையும். அப்போது நெஞ்செரிச்சல், நெஞ்சுவலி ஏற்படும். இந்த சூழலில் அசிடிட்டியில் இருந்து நிவாரணம் பெற ஆன்டாசிட் மாத்திரை அல்லது டானிக் எடுத்துக்கொள்ளலாம். சிலரின் உடல் அமைப்பை பொறுத்து இடதுபுறம் ஒருக்களித்து படுத்தால் அசிடிட்டி குறையும் வாய்ப்புள்ளது. எண்ணெயில் பொரித்த உணவுகளை இரவில் தவிர்ப்பது, தூங்கச் செல்வதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிடுவது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பது போன்றவை அசிடிட்டியை குறைக்க உதவும். நன்றி.